மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை இங்கே விசாரிக்க முடியாது, நீங்கள் ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 21ஆம் தேதி வழக்கு வர இருந்தது. ஒரு நாள் முன்னாடியே 20ஆம் தேதி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த வழக்கை நாங்கள் இங்கே விசாரிக்கணும் அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது இதெல்லாம் எப்படின்னா ஈகோ ஷூட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். இது முதல்ல இவங்க கோர்ட்டுக்கு போனதே முழுக்க முழுக்க தப்பு சார். அதாவது ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சென்சாரில் பிரச்சனை இருந்துச்சு, பராசக்தி படத்துக்கும் சென்சாரில் பிரச்சனை இருந்துச்சு. முதல் தணிக்கையில் பராசக்தி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மறுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு சுதா கோங்கராவே படத்தை கொண்டு போனாங்க. ரிவைசிங் கமிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்தாங்க. சுதா கோங்கரா ரிவைசிங் கமிட்டியில் ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாங்க, என்னென்னமோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் முடியாது அப்படின்னு சொல்லி சில கட்ஸுகளை அவங்க நீக்க மறுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கேயே ரிவைசிங் கமிட்டியிலே யூஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ அந்த பராசக்தி டீமுக்கு லீகல் கமிட்டிலாம் கிடையாதா, லீகல் டீம்லாம் கிடையாதா? அவங்க நினச்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்க முடியாதா, இல்லை ஹை கோர்ட்டுக்கு போயிருக்க முடியாதா? அவங்க நினச்சா அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, அவங்க நினச்ச மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இந்த நீதிமன்ற போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்க முடியாதா? விஜய்க்கு மட்டும்தான் லீகல் டீம் இருக்காங்களா? அப்போ பராசக்தி படத்துக்கு லீகல் டீம் இல்லையா? அவங்க சலைச்சவங்க தானா? அப்படிலாம் கிடையாது. இது எப்படின்னா சென்சார் போர்டு தான் ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதுதான் கரெக்டு. சென்சார் போர்டு படம் பார்த்துட்டு இந்த என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும், அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அவங்களுடைய தீர்மானத்தை மீறி நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ஜனநாயகனுக்கு நடந்தது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு முதல் தணிக்கையில் யூஏ தரதா சொல்லிட்டாங்க. ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணதுனால மறு தணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கோம், மறு தணிக்கை பண்ணிவிட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லலை. மறு தணிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்துச்சு, ஜனவரி 9ஆம் தேதி படம் வரணுமே அப்படிங்கிற நெருக்கடியில் அதை சென்சார் போர்டுக்கிட்டே பேசி தீர்த்திருந்தா, இல்லைன்னா மறு தணிக்கை பண்ணி வந்திருந்தா கூட நிச்சயமாக சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருக்கும், குறித்த தேதியில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா தள்ளி போனால் கூட பொங்கலுக்காவது படத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்க சென்சார் போர்டை எதிர்த்து நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது அவங்க நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தொடுக்கிறாங்க, சென்சார் போர்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுக்கிறாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு வழக்கு கேட்குறாங்க. ஸோ சென்சார் போர்டு தான் அந்த தீர்மானத்தை பண்ணணும் போது அதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது பதிலுக்கு அவங்களும் எதிர்த்து அந்த வழக்கில் ஆஜராகிறாங்க. ஆஜராகி பார்த்திங்கன்னா அவங்க தரப்பு வாதங்களை வைக்கிறாங்க. நீதிபதி ஆஷா அவங்ககிட்ட வந்துச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வாதத்தையும் சென்சார் போர்டு வச்சுருந்தாங்க. தயாரிப்பு தரப்பு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 500 கோடி ரூபா பணம் போட்டிருக்கோம், குறித்த தேதியில் நாங்கள் படத்தை கொண்டு வர முடியலன்னா பெரிய நஷ்டமாகும், நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எல்லாம் அவங்க வாதங்கள்லாம் வச்சாங்க. சென்சார் போர்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 4 வார அவகாசம் வேணும், எங்களுடைய வாதத்தை நாங்கள் இப்போ வைக்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவகாசம் கொடுக்காம பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு தனி நீதிபதி ஆஷா யூஏ சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடுகிறேன் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அவங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வாதங்கள் எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் இப்போ மனு தாக்கல் செய்யணும், எங்களுடைய வாதங்களையும் நீங்கள் கேட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னாங்க கீழ்கோர்ட்டில். ஆனால் நீதிபதி ஆஷா தன்னிச்சையாக உத்தரவிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பெஞ்சுக்கு போயிட்டாங்க. பெஞ்சுக்கு இமீடியட்டாக சென்சார் போர்டு போயிட்டாங்க. பெஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கே தலைமை நீதிபதி, நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி பெஞ்சில் ஒருத்தராக இருக்கார், இன்னொரு நீதிபதி இருக்கார். 2 நீதிபதி இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. மறுபடியும் சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வாதங்களில் வைக்கிறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அவகாசம் கொடுக்கணும், எங்களுடைய வாதங்களையும் கேட்டுட்டு தான் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு தயாரிப்பு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு அந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆஷா நீதிபதி கொடுத்த அந்த அதாவது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு தடை விதிக்கிறாங்க, இடைக்கால தடை விதிக்கிறாங்க. விதிச்சுட்டு 21ஆம் தேதி வழக்கு தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சென்னை நீதிமன்றத்தில் பெஞ்ச் அப்பீலுக்கு யார் போனாங்க அப்படின்னா, அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் பெஞ்ச் அப்பீல் போனாங்க. எதிர்த்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு வந்திருந்தாங்க. ஸோ பெஞ்ச் அப்பீலுக்கு போன இடத்துல உங்களுக்கு 21ஆம் தேதி அந்த என்ன அடுத்து வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு என்னங்கிறதே இன்னும் விசாரிக்கப்படலை, இந்த வழக்கில் எந்த தீர்ப்புமே இன்னும் சொல்லப்படலை.
இப்படி இருக்கும்போது வழக்கு நிலுவையில் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. யார் இந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது எப்போவுமே எப்படின்னா, நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்குறீங்க, அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் வந்து அடுத்த நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே அவங்க அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா, ஆஷா அவங்க கொடுத்தாங்க இல்லையா நீதிபதி, அவங்க கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து இவங்க வந்து பெஞ்சுக்கு போனாங்க, அது ஓகே. ஆனால் பெஞ்சில் வந்து வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போது 21 வந்து தள்ளி வச்சுருக்காங்க இந்த வழக்கை. அன்னைக்கு மறுபடியும் இந்த விசாரணைக்கு இந்த வழக்கு வரும், அன்னைக்கு தீர்ப்பு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இது எப்போவுமே எப்படின்னா ஈகோ ப்ராப்ளமாக மாறிடும். இங்கே ஒரு 2 நீதிபதிகள் இருக்காங்க. தலைமை நீதிபதி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இங்கே ஒரு நீதிபதியாக இருக்கார், இன்னொரு நீதிபதியாக இருக்காங்க. 2 பேர் வந்து தீர்ப்பே சொல்லாமல் வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அவங்க அந்த வழக்கு நம்பர் ஆகிறதுலே சில சிக்கல்கள் இருந்துச்சு, சில திருத்தங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி கொண்டு போய் நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து கேவியேட் போட்டாங்க. கேவியேட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களை ஒரு மனுதாரராக சேர்க்காமல் இந்த வழக்கை நீங்கள் தன்னிச்சையாக விசாரித்து தீர்ப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கேவியேட் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து 15ஆம் தேதி நேற்று வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில். அதாவது எடுத்தோடனே நீதிபதி கேள்வி கேட்குறாங்க, இந்த வழக்கை நாங்கள் ஏன் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்துக்கு வந்து விசாரணையில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் இந்த வழக்கை வந்து விசாரித்து முடிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை வந்து திருப்பி சென்னை நீதிமன்றத்துக்கே அனுப்பிச்சிட்டாங்க, ரீடைரக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்கக்கிட்ட போது அவங்க வந்து நாங்கள் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து மறுபடியும் சென்னை நீதிமன்றத்துக்கே அனுப்புகிறாங்க. இப்போ இந்த வழக்கு வந்து 21ஆம் தேதி வரதா இருந்துச்சு. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20ஆம் தேதி எடுத்துக்கங்க அப்படின்னு இருக்காங்க. 21க்கும் 20ஆம் தேதிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒரு மாத காலக்கெடு இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஒரு நாளில் என்ன பெருசாக நடந்துட போகுது? ஒன்றுமே நடந்துட போகிறது இல்லை. ஸோ இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெஞ்சுக்கு வந்துருச்சு, மறுபடியும் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருது. பெஞ்சில் 2 நீதிபதிகள் இருக்காங்க. அந்த பெஞ்ச் நீதிபதிக்கு அவங்களுக்கு ஈகோ வருமா வராதா? அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த வழக்கை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த தீர்ப்பு என்னன்னே நம்ம சொல்லலை, தீர்ப்பு எப்படி வேணா இருக்கலாம், தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக கூட அந்த தீர்ப்பு இருக்கலாம், அது எதுவுமே கேட்காம வந்து மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னும் போது அவங்க வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாக நிச்சயமாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நீதிபதிகள் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் வந்து இது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கலன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து ஆல்ரெடி ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குன்னும் போது எல்லா வழக்கையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டில் தான் நம்ம முடிச்சுக்கணும். நம்ம வந்து அந்தந்த இடத்துல தான் முடிக்கணும். இப்போ மதுரையில் ஒரு வழக்கு வருதுன்னா மதுரையில் முடித்து மதுரையில் வந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது நமக்கு சாதகமாக இல்லைன்னா தான் மெட்ராஸ்க்கு வரணும். இங்கே வந்து சாதகமாக இல்லைன்னா தான் சுப்ரீம் கோர்ட் போகணும். எடுத்தோன்னே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் நீங்கள் எல்லா வழக்கையும் போட்டிங்கன்னா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு வழக்காகவே அவங்க கன்சிடர் பண்ணல, தான் உண்மை. ஸோ இங்கே மறுபடியும் இந்த வழக்கு பெஞ்சுக்கு வரும்போது 20ஆம் தேதி என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன வேணால் நடக்கட்டும், அன்றைக்கி வந்து விசாரணை நடந்து மறு தேதி தள்ளி வைக்கலாம். மறு தேதின்னும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து 15 நாளாக இருக்கலாம், 1 வாரமாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். மறு தேதி தள்ளி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாட முடியுமா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா நாட முடியாது. ஆல்ரெடி போய் மூக்கூடப்பட்டு வந்திருக்கீங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அன்னைக்கு வந்து ஒருவேளை அந்த பெஞ்ச் நீதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு UA சர்டிஃபிகேட் வழங்க நாங்கள் உத்தரவிடுகிறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு ஆர்டர் பாஸ் பண்ணால் கூட அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சென்சார் போர்டோட ஈகோவையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. சென்சார் போர்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, அவங்களும் பதிலுக்கு உங்களுக்கு எதிர்வாதமாக வராங்க. நீங்கள் வந்து தனி நீதிபதி ஆஷா வந்து தன்னிச்சையாக உத்தரவிட்டுட்டாங்கன்னு வந்து பெஞ்சுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே கேவியேட் போடுறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, உங்களை எதிர்த்து வந்து இந்த வழக்கை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்கங்கிறது நம்ம ரொம்ப வெளிப்படையாகவே புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப தெளிவாகவே இது தெரியுது. அப்படின்னும் போது இங்கே பெஞ்ச் நீதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து அதாவது வந்து சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடுகிறோம் அப்படின்னு ஆர்டர் போட்டால் கூட அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சென்சார் போர்டு இருக்காங்கல்ல, இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதாவது வந்து நம்ம டெல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கே மறுபடியும் இவங்க வந்து அப்பீல் போவாங்க. அப்போ அங்கே மறுபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அந்த விசாரணை எவ்வளோ நாள் போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்பர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், வழக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், அப்படி எடுத்துக்கிட்டால் விசாரணைக்கு எத்தனை நாள் ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து
கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. மறுபடியும் அங்கேயும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய கால அவகாசம் கொடுங்க, எங்களுடைய மனுவை தாக்கல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வாதிடுவாங்க. ஸோ 2 தரப்பு நியாயங்களை கேட்டு தான் சார் தீர்ப்பு சொல்ல முடியும். எப்போவுமே அப்படின்னா நீதிமன்றம்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, உங்கள் மேலே ஒரு குற்றம் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறதுக்கான அவகாசம் வழங்கப்படும். இப்போ என் மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கன்னா என்னுடைய தரப்பு வாதத்தை வழங்குறதுக்கு எனக்கு அவகாசம் தரப்படும். 2 வாதங்களையும் கேட்டு தான் வந்து எப்போவுமே நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். நீதிமன்றத்தில் வழக்கு அப்படி தான் நடக்கும். பொதுவாகவே நீங்கள் நீதிமன்றம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது எப்போ அந்த தீர்ப்பு வருங்கிறத வந்து நம்ம கணிக்கவே முடியாது. இது வந்து முழுக்க ஜுடிஷியல் மேட்டராக மாறிடுது. ஸோ இப்படி தான் சிக்கலில் மாட்டியிருக்கு இப்போ ஜனநாயகன். இது எப்படின்னா எப்படி இந்த சிக்கலை தீர்க்க போகிறாங்க, எப்படி இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. இன்னொரு நெருக்கடி என்னென்னா, இப்போ எலெக்ஷன் இன்னொரு 1 வருஷம் கழிச்சிருக்கு, 6 மாதம் கழிச்சிருக்குன்னா அதுக்குள்ளே இந்த போராட்டத்தை முடித்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே நடக்க போகுதுன்னும் போது குறுகிய கால அவகாசம் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 1 மாதம் 1.5 மாதம் முன்னாடி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை மார்ச் மிடில்லையோ இல்லை மார்ச் எண்டுலையோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே இந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியலைன்னா அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இதுதான் சூழ்நிலை. அதாவது நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இடியாப்ப சிக்கல் எப்படி அவுக்க போகிறாங்கன்னு. இப்போ இந்த இடியாப்ப சிக்கலை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பரோட்டா ஸ்டால்லையும் நூல் பரோட்டான்னு போடுறாங்க. அந்த நூல் பரோட்டா நீங்கள் இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிசாசு தலையை விரித்து போட்டுட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். அந்த அளவுக்கு பயங்கரமாக முடிச்சு போட்டிருக்கும். சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல் கண்ணில் தெரியும். அந்த மாதிரி இந்த நூல் பரோட்டா சிக்கலாக இப்போ இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வழங்காமலே எதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இங்கே விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பினாலுமே படக்குழுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து மறுபடியும் 20ஆம் தேதி இங்கே வழக்கு வரும்போது அவங்க வந்து ஒத்தி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் கிளியர் கட்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன முடிவுனாலும் 20ஆம் தேதி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த விஷயத்தில் பாசிட்டிவாக தான் நடந்திருக்கு ஜனநாயக படக்குழுவுக்கு. என்ன முடிவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க சார். அந்த முடிவு வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார், அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருந்தா கூட இங்கே வந்து இவங்க வந்து சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 4 வார அவகாசம் வேணும்னு ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தரப்பு வாதங்களை கேட்டு தான் ஆகணும். கேட்காம நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லவே முடியாது. எப்போவுமே வந்து ஒரு பதிலுக்கு உள்ளவங்களுடைய வாதங்கள், எதிராளியுடைய வாதங்கள், எதிராளியுடைய நியாயங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும். அவங்கள கேட்காம நீங்கள் தீர்ப்பு சொன்னால் நியாயங்கள் அவங்களுக்கு மறுக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால அப்படி தான் சட்டமே இருக்குன்னும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன முடிவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு. அப்படி என்ன முடிவாக இருந்தாலும் சொல்லுங்க னாலும் இவங்க வந்து அவகாசம் கேட்டால் அந்த அவகாசத்தை இவங்க கொடுத்து தான் ஆவாங்க. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி முடிவு சொல்லணும் அப்படின்னா கூட அந்த முடிவு வந்து எதிரானதாக இருந்தால், அதாவது வந்து சென்சார் போர்டுக்கு எதிரானதாக இருந்தால் நிச்சயமாக அவங்க மறுபடியும் அவங்க அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தானே செய்வாங்க. இதுதானே நியாயமாக இருக்குது. அப்படின்னும் போது அதுதான் நடக்கும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க குறிப்பாக வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா அரசியல் ரீதியாக வசனங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணி வேஸ்ட்டாக தானே மாறிடும் சார். என்ன ஒரு விஷயம் என்னென்னா சார், உண்மையாக அழுத்தமான ஒரு விஷயம் என்னென்னா சார், விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த கடைசி படத்தில் ஏகப்பட்ட எதிர்ப்பு அவருக்கு இருக்கும்னு அவருக்கே தெரியும். ஆடியோ ரிலீஸ்லேயே விஜய் வந்து பேசியிருக்காரு. அந்த தயாரிப்பாளரை பார்த்து சொல்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஓகேவான்னு கேட்டேன், ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் அவருக்கு நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, விஜய்க்கு முன்னாடியே தெரியும் நம்ம அரசியலுக்கு வந்தாச்சு. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வர கடைசி படம் வந்து ஜனநாயகன் போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்படி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும்னு தெரியும் போது நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி தணிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா, பாலிவுட்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, 60 நாளைக்கு முன்னாடி தணிக்கைக்கு அனுப்பிச்சிருவாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த 60 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிட முடியும். அந்த அவங்க வந்து ஒரு கட்ஸ் கொடுத்தாலும், அது ஏற்றுக்காட்டாலும், ரிவைசிங் கமிட்டிக்கு போனாலும், நீதிமன்றத்துக்கு போனாலும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும், எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 60 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து சென்சாருக்கு அனுப்பிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எதிர்ப்பெல்லாம் இருக்குன்னும் போது இந்த திட்டமிடல் அதுதான் சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தோல்விக்கு காரணம். குறித்த தேதியில் 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாததுக்கு காரணம். 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜனவரி 26 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவாக கிடையாது. இது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவு. 6 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருக்கணுமா இல்லையா? ஒரு படம், உங்களுடைய கடைசி படம் எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சப்போ நீங்கள் முழுக்க எச்சரிக்கையாக இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது நீங்கள் பாதுகாப்பாக அந்த அடியை ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த விபத்தை நம்ம வந்து
தவிர்த்திருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, விமர்சனம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஜனவரி 9ஆம் தேதி வந்து இப்போ ஜனநாயகன் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த குறித்த தேதியில் ஒரு படத்தையே வந்து விஜயால் கொண்டு வர முடியல. ஒரு படங்கிறது ஒரு 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 தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்குது, ஒரு சினிமா, அந்த சினிமாவே குறிப்பிட்ட தேதியில் உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இந்த நாட்டை ஆளுவீங்க? ஒரு திட்டமிடல் இல்லையே, உங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் இப்போ வருது. பல பேர் வந்து பலவிதமான கேள்விகள் வைக்கத்தானே செய்கிறாங்க, அது இருக்கத்தானே செய்யுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் வந்திருக்காம விஜய் வந்து தடுத்திருக்கலாம்ல. ஆனால் விஜய் வந்து எதுவுமே செய்யலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சார், விஜய் வந்து அந்த ஆடியோ மேடையில் பேசுகிறாரு, போகிறோம் வரவங்களெல்லாம் நம்ம எதிர்க்க முடியாது, நம்ம வந்து ஒரு பலசாலியை தான் நம்ம வந்து பார்த்து எதிர்க்கணும், பலசாலியை எதிர்த்தா தான் நம்ம பலசாலின்றதை நம்ம நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆடியோ மேடையில் பேசுகிறாரு. கைதட்டல் வருது, எல்லாம் ஓகே. நீங்கள் வந்து இன்னொரு பலசாலியை எதிர்த்து நீங்கள் பலசாலியாக நீங்கள் நிரூபிக்க வேண்டாம், பரவாயில்ல, அது முடியாட்ட கூட பரவாயில்ல. நீங்கள் பலசாலி கொடுக்குற பதிலடிக்கு வந்து நீங்கள் தாங்கிக்கிற அளவுக்காவது உங்களை வந்து நீங்கள் பலசாலியாக வச்சுக்கணும்ல, அது கூட இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ வருது. நீங்கள் மேடை ஏறி பார்த்தீங்கன்னா தீய சக்தி தூய சக்தி அப்படிங்கிறது டயலாக், பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே. அதனுடைய அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அறிவோடையும் இருக்கணும், அதே நேரத்தில் நீங்கள் விவேகமாகவும் வந்து பல விஷயங்களை செய்யணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து செயல்பாடும் வந்து சரியாக இருக்கணும். இப்போ நீங்கள் பேச்சளவில் தான் நீங்கள் வந்து வீரவசனம் பேசுகிறீங்களே தவிர இது வரைக்கும் அது அந்த செயல்பாட்டில் நீங்கள் எதுவும் நிரூபிக்கலை. நம்ம இன்னொரு உதாரணம், இந்த இடத்துல கரூர் சம்பவத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறதுனே நீங்கள் திராணியிட்டு நின்றீங்க. இன்னைக்கு கூட நீங்கள் சிபிஐ வழக்கு வந்து இப்போ போயிட்டு வந்தார். மறுபடியும் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு வருது. ஒரு பக்கம் 19ஆம் தேதி சிபிஐ வழக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெஞ்ச் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகனுடைய வழக்கு எல்லாமே ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கடி, அதாவது விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ஒரு அரசியல் நெருக்கடி இருந்தால் அதை எதிர்கொள்கிற சக்தியும், அதை எதிர்கொள்கிற பலமும், அதை எதிர்கொள்கிற வீரனாகவும் நீங்கள் இருக்கணும்ல. பேச்சளவில் வந்து வீரதுயிர சூற மாதிரி நீங்கள் வந்து மேடை ஏறி பேசுகிறீங்க. அப்போது செயல்பாடுன்னு வரும்போது அங்கே நீங்கள் வந்து ஒரு பதில் கூட சொல்லாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சென்சார் போர்டை எதிர்த்து பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருக்காரு, கமலஹாசன் சொல்றாரு, இன்னும் பல பேர் வந்து அதை பத்தி கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது பராசக்தி படக்குழுவை திட்டுறாங்க, சிவகார்த்திகேயன் வந்து ஆதரவு கருத்து சொல்றாரு, ஜெயம் ரவி ஆதரவு கருத்து சொல்றாரு, எல்லாருமே ஆதரவு தான் கருத்து. அதான் எல்லாருமே பல தரப்பினர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டை எதிர்த்து அவங்களுடைய எதிர்குரலை வந்து பதிவிடுறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நிர்மல்குமார் சொல்கிறார், இந்த வழக்கு முடிஞ்சு படமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சிக்கலாக இருக்கும்போது, இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கும்போது உங்கள் குரல் வந்தால் தானே அந்த குரலுக்கு மரியாதை இருக்கும். எல்லாமே அதாவது அடுப்பு எரிஞ்சு அமர்ந்து கங்கும் அணைஞ்சு ஒன்று சூடு எல்லாமே போனதுக்கப்புறம் நீங்கள் பேசி என்ன பரபரப்பாயிர போகுது? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அரசியல் பண்ணணும்ல, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ அரசியல் பண்ணி தானே ஆகணும். அந்த அரசியல் ஏன் பண்ண மாட்டீங்கிற கேள்வி இருக்குல்ல. எல்லாருமே வந்து சென்சார் போர்டை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்றீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அதனால நான் பேச முடியாதுன்னு சொல்றீங்க. அது ஒத்துக்க முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது யார் அப்படின்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் வழக்கு தொடுத்திருக்காங்க. எங்கேயுமே வந்து நீதிமன்றத்தில் வந்து விஜய் வழக்கு தொடுக்கல. அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் தொடுத்திருக்காங்க, அது தனி கதை. ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல் பண்றாரு, அந்த படத்தில் நடிகர்னும் போது அவர் நடித்த படத்துக்கு அரசியலுக்கு வந்ததுனால எதிர்ப்பு வருதுன்னு தெரியும் போது அங்கே ஒரு குரலை பதிவிடணும்ல, குறைஞ்சது ஒரு ட்விட்டாவது போடணும்ல. இந்த மாதிரி வந்து அநீதி நடக்குது அப்படிங்கிறதையாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காருன்னா அவர் மேலே உள்ள நம்பிக்கை குறையுமா இல்லையா சார்? மக்களுக்கு நம்பிக்கை குறையுமா இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் விஜய் நிச்சயமாக தட்டி கேட்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அரசியல்வாதியெல்லாம் கடைசியில் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி, அது ட்ரைலர்லேயே இருக்குது, நம்ம பார்த்தோம். அதாவது வந்து உங்களை அரசியல் பண்ண சொன்னால் நீங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல்வாதியும் ஒரு ரூமில் உட்கார வச்சு இவர் சாட்டை எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி காட்சி வந்து வச்சிருக்கிறார் படத்தில். நான் என்ன கேட்குறேன், இதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் வெளிப்படவே கேட்குறேன். அது ஒரு படத்தினுடைய காட்சியாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, இது உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற அரசியல்வாதிகள்லாம் கொலை பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்கங்கிற மாதிரி சாட்டை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு அடிக்கிறீங்கன்னா
அதுக்கான தகுதியானவரா நீங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும். நான் வெளிப்படையாவே சொல்றேன், விஜய் வந்து இன்னைக்கு 250 கோடி ரூபா 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க. அந்த 275 கோடி ரூபா சம்பளம் இவருடைய படத்தை நேர்மையா எடுத்து இவர் இந்த சம்பளம் வாங்குறாரா? கிடையாது. அதாவது முதல் நாள் முதல் காட்சியிலிருந்து ஒரு 2 நாள் 3 நாள் உடைய படத்துக்கு டிக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ள மார்க்கெட்டில் விற்கப்படுது. பிளாக் மார்க்கெட்டில் விற்கிதா இல்லையா? இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மறுத்துற முடியுமா? விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? விஜய்க்கு இது கூட தெரியாதா? ஒரு அரசியல் பண்ண போறேங்கிறாரு, ஒரு சமுதாயத்தை திருத்த போறேங்கிறாரு, ஒரு நாட்டை காப்பாற்ற போறேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய படத்தினுடைய டிக்கெட் பிளாக் மார்க்கெட்டில் விற்குதுன்னு விஜய்க்கு தெரியாதா? தெரியாமையே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதையாவது குறைஞ்சபட்சம் அதையாவது நீங்க எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் என்னுடைய படத்தை டிக்கெட்டை விற்காதீங்க, என்னுடைய சம்பளம் 200 கோடி எனக்கு வேண்டாம், நான் 100 கோடி வாங்கிட்டு நடிக்கிறேன், என்னுடைய ரசிகர்கள்கிட்ட வந்து காசை சுரண்டாதீங்க, பிடுங்காதீங்க சார். பிளாக்ல டிக்கெட் 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு எடுக்கிற ரசிகன் அவன் என்ன கோடீஸ்வரனாவா இருப்பான்? அம்பானி வீட்டு பிள்ளையாவா இருப்பான்? பெரிய மில் ஓனரோட பிள்ளையாவா இருப்பான்? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்கள் எப்படியாவது வந்து நம்மளுடைய தலைவரோட படத்தை பார்க்கணும், நம்ம நடிகருடைய படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வெறித்தனத்தில் பைக் அடமானச்சு படம் பார்க்குறாங்க, மோதிரத்தை அடமானச்சு படம் பார்க்குறாங்க. எப்படியோ அவங்க சம்பாதிக்கிற காசு பெரிய காசை கொண்டு போய் கொடுத்து 3000 4000 கொடுத்து டிக்கெட் பார்க்குறாங்க. அதை கூட நீங்கள் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒரு டேர்மாவது நீங்கள் அரசியலில் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு மக்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் பத்தாது, மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சாட்டை எடுத்துகிட்டு மற்ற அரசியல்வாதிகளாக உட்கார வச்சு அடிக்கிறது நியாயமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே நிரூபிக்கலை. நீங்கள் யார் அப்படிங்கிறது எங்கேயுமே இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. நீங்கள் ஒரு சினிமா நடிகர், நீங்கள் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகர், நீங்கள் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்கீங்க, ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க, ஒரு டாப் ஸ்டாராக இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் மாட்டுக்கருத்து கிடையாது. அங்கே நீங்கள் உங்களை யாருன்னு நிரூபிச்சிட்டீங்க. அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் நீங்கள் யார் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறீங்களா? இது வரைக்கும் எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஏதாவது செயல்பாடுகள் இருந்திருக்கா? எதுவுமே இல்லாமல் மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்கன்ற முறையில் நீங்கள் வந்து சாட்டையை கையில் எடுத்து நீங்கள் வந்து காட்சி அமைப்பு பண்ணியிருக்கிறீங்க. அதை உங்கள் பிரச்சாரமாக நீங்கள் பயன்படுத்த நினைக்கிறீங்க. அதாவது எம்ஜிஆர் அன்னைக்கு சாட்டையை கையில் எடுத்து அடிக்கலையா எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளையில் என்னென்னா அது ஒரு குடும்ப கதை. குடும்பத்துக்குள்ள அவருடைய தாய் மாமன் அவர் பண்ணுற அட்டகாசங்களை எம்ஜிஆர் தட்டி கேட்குற மாதிரி அங்கே வந்து சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எப்படி காட்சி அமைப்பு வச்சுருக்கீங்க? உங்களுடைய கடைசி படம் ஜனநாயகன், நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வரப்போகிற ஜனநாயகன், அதில் வந்து நீங்கள் அரசியல் பேசியிருக்கிறீங்க. அரசியல் பேசியிருக்கீங்கன்னும் போது அரசியல் வந்து எலெக்ஷன் வந்து 2-3 மாதத்தில் வரப்போகுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அரசியல்வாதிகளை சாட்டை எடுத்து கையில் அடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். அந்த தகுதி விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காட்சியை வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கவனத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எது எப்படியோ நீங்கள் வந்து இந்த சிக்கல் வந்துடுச்சு, இந்த சிக்கலை எதிர்த்து நீங்கள் போராடி ஜெயிச்சு காமிக்கிறது தான் ஒரு அழகு. ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.